இந்த பைக்கு 176 கிலோமீட்டர் மைலேஜ் தருமா? அசத்தல் கண்டுபிடிப்பில் ஈடுபட்ட பொறியாளர் பிரத்யேகமான அந்த என்ஜினை தயாரித்து பொறியாளர்களை வியக்க வைத்திருக்கும் ஆச்சரியம். இந்த என்ஜின் எப்போது சந்தைக்கு வருகிறது என உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்கள். அலகாபாத் பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்தான் 176 கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய பிரத்யேக பைக் என்ஜினை கண்டுபிடித்து அசத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவரான ஷைலேந்திர சிங் கவுர் 1983ஆம் ஆண்டு பேட்சில் அந்த பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டம் பெற்றவராம். 2007ஆம் ஆண்டு டாடா மோட்டார்ஸ் அவருக்கு வேலை வழங்கி இருக்கிறது. ஆனால் அவர் அந்த வேலையை விட்டு வெளியேறி இருக்கிறார். அதன் பிறகு கவுர் மோதிலால் நேரு தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் இயந்திரவியல் துறையில் பேராசிரியர் அனுஜ் ஜெயின் கீழ் சிறிது காலம் பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகு இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய அவருக்கு ஏராளமான அனுபவங்கள். அதன் பிறகு அந்த வேலையை விட்டு வெளியேறிய அவர் தனது வாடகை வீட்டையே ஒரு பட்டறையாக மாற்றி புதிய என்ஜின் கண்டுபிடிப்பில் தீவிரமாக முனைப்பு காட்டினார். 2017ஆவது மாடல் 100cc டிவிஎஸ் பைக்கை அவர் தனது பரிசோதனைக்கு எடுத்துக்கொண்டாராம். அதில் 50 மில்லி லிட்டர் பெட்ரோலில் 35 நிமிடங்கள் அந்த வாகனம் ஓடும் என்பதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது 176 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய என்ஜினாக அந்த என்ஜினை மாற்றி வடிவமைத்து பொறியாளர்களிடம் அவர் அதனை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார். இது குறித்து வெளியான தகவலில் 3 மடங்கு சக்தி வாய்ந்தது என்றும் சுமார் 70% ஆற்றலை இந்த பைக்கின் என்ஜின் வெளிப்படுத்துகிறது என்றும், முக்கியமாக அதிலிருந்து அதிகமாக புகை வெளியேறாது மாசுபாட்டை இது குறைக்கும் என்றும் கவுர் பதிவிட்டிருக்கிறார். புதிய முயற்சி சந்தையில் வெளியீடாக வர வேண்டும், அதற்கு காப்புரிமை கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறப்படும் நிலையில் வாடிக்கையாளர்கள் அந்த புதிய வரவு என்ஜினை ஒரு பைக் வடிவில் எதிர்பார்த்து காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பைக் என்ஜின் தயாரிப்பு குறித்து அதனை கண்டுபிடித்தவரால் கூறப்பட்ட கூற்றுக்கள் மற்றும் ஊடகங்கள் செய்தி நிறுவனங்களால் தெரிவிக்கப்பட்டவை இந்திய ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் போன்ற ஒழுங்குமுறை அமைப்பில் இருந்து ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அதிகாரப்பூர்வ அமைப்பால் அதிகாரப்பூர்வமாக இது குறித்து சான்றளிக்கப்படவில்லை என்பது தெரிய வருகிறது. செய்திகளை வழங்கியோர் ஜிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னர்வியர்ஸ்.